வணக்கம் நண்பர்களே. காலைல எழுந்திரிச்சிட்டு இந்த டார்க் சாக்லேட் போட்டு ஓட்ஸில் போட்டு சாப்பிட்டு நமக்கு ஒரு எரிபொருளை போட்டு அப்புறம் வண்டிக்கும் கொஞ்சம் எரிபொருளை போட்டு அப்படியே வண்டியை பெரட்டி போட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி நமக்கு தரமான ஒரு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட். வாங்க அப்படியே ஒர்க் அவுட் கூட சேர்ந்து இன்றைக்கான திருக்குறள் கற்றுப்போம். அறவாளி அந்த நான் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இதுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. இந்த கடலை நம்ம முழுசாக கடக்கணும்னா அதுக்கு பாதி கடலான கடவுளை நோக்கி நம்ம போகணும். அப்புறம் இன்பத்தோடும் சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் பகிர்ந்து நம்ம வாழணும் இந்த வாழ்க்கையை. அப்போ தான் இந்த முழு வாழ்க்கையும் நம்ம கடக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படியே உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே ஷாக்கு. நமக்கு சிக்கன் பிரியாணியும் 65 வாங்கி வச்சுருந்தாங்க. பார்த்தா நம்ம கோயிலுக்கு போகிறோம். எதுக்குடா சிக்கன் 65 பிரியாணின்னு யோசித்தேன். அப்புறம் ஒரு ஃபிஷ் ஆயில போட்டு அப்படியே அவங்க கூட கப் சுப்புன்னு கிளம்பியாச்சு. அப்படியே குடும்பத்தோட காரில் கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே மழை. சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவோன்னு ஈவினிங்க்கு மனோபவனில் நிறுத்தினாங்க. போயிட்டு அங்கே எல்லாரும் போண்டா செட்டு பஜ்ஜி செட்டுன்னு சாப்பிட்டாங்க. நம்ம எதுவுமே சாப்பிடல மக்களே. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மயிலம் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க, வானவில்னு நினைக்காதீங்க மக்களே. ஸ்பெஷல் பூஜை ஒன்று போட்டாங்க. அப்புறம் அப்பா அம்மாவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வேறு ஒரு கோயிலுக்கு போகணுன்னு கார் எடுத்துட்டாங்க. சரின்னு ஒரு பனானா கேக்கை போட்டு அப்படியே காரில் கிளம்பியாச்சு. இப்போ எந்த கோவில் போகிறோன்னு எனக்கே தெரில. விழுப்புரத்துக்கிட்ட வந்து ஏதோ ஒரு கோவில், சிவன் கோவில். சரின்னு அங்கே போயாச்சு. அப்படியே சிவன் கிட்ட நம்ம எல்லா பிரச்சனையும் புலம்பிட்டு நம்ம கஷ்டம் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே. அப்படியே வந்து விழுப்புரத்தில் இருக்க நம்ம சொந்தக்காரங்க மாமா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயாச்சு. போய் பார்த்தா மாமா பசங்களாம் செம்ம சந்தோஷமாக இருக்கானுங்க. போயிட்டு அவங்களோட ஜாலியாக விளையாட்டு வச்சுருக்க காரில் பார்த்தா பின்னாடி புகழாக வருது. சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நாள் விளையாட்டு அப்படியே பசங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு நம்ம வேறு சென்னைக்கு கிளம்பணும். போகிறதுக்கு முன்னாடி பையன் வந்து நமக்கு வித்தெல்லாம் பண்ணி காமிச்சோம். அப்படியே காரை எடுத்துகிட்டு அப்படியே சென்னைக்கு போயாச்சு மக்களே. போகிற வழியில் பார்த்தா ஆரிய பவனில் நிறுத்திட்டு எல்லோரும் நைட்டு டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பரோட்டா தோசை அதெல்லாம் சாப்பிட்டாச்சு மக்களே. இதோட இன்றைக்கான டே என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு திருக்குறளை பார்ப்போம். ஸ்டே ஸ்ட்ராங்.